ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் உக்காந்துட்டு ஆஃபீஸ் ஃபைலெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய விஜயோட மேனேஜர் வந்து வராருங்க. வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் வந்து கரெக்டாக இருக்கா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. சார், எல்லா ஃபைலும் வந்து நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்தோம்ல, அதை வந்து லீக் பண்ணது மல்லி மேடம் இல்லை, அதை லீக் பண்ணது நம்ம கம்பெனியில் வேலை செய்கிற வினோத்ன்றவன் தான். இதை வந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மல்லி மேடத்து மேலே வந்து எந்த ஒரு தப்பும் இல்லை, அவங்க வந்து ஜெனியூனாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து, ஆமாங்க சார், நான் வந்து இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன், அவன் தான் வந்து அந்த கம்பெனியில் வந்து கமிஷன் வாங்கிட்டு இந்த வேலையை வந்து பார்த்துருக்கான், நம்ம கம்பெனியில் கோட் பண்ண அமௌண்ட்டை வந்து லீக் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து நம்ம விஜய் வந்து ரொம்பவுமே வந்து கவலைப்படுறாருங்க. கவலைப்பட்டதும் இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே வந்து எவ்வளோ வந்து கோவப்பட்டிருக்கோம். மல்லி வந்து அன்னைக்கு வந்து அவ்வளோ சொன்னால், நான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எதுக்காக போனன்றதை வந்து ஒரு நிமிஷம் வந்து கேளுங்க அப்படின்ட்டு நம்மளுமே வந்து காது கொடுத்து அவள் வந்து சொல்கிறத வந்து கேட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அவன் மேலே வந்து கோவப்பட்டு இருக்க மாட்டோம். அவள் வந்து வேலைக்கோசரம் தான் வந்து அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து இல்லை, நீ வந்து என்னுடைய கம்பெனியோட கோட் பண்ண அமௌண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு தான் போய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லியை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு திட்டோமே. நம்ம எப்போவுமே வந்து மல்லி மேலே கோவப்படுறப்ப மல்லி நம்ம மேலே வந்து ஒரு நாள் வந்து கோவப்பட்டு எதிர்த்து வந்து பேசுனதே இல்லை. எதுக்கு மல்லி வந்து இப்படி இருக்கா அப்படின்றதும் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்துக்காக வந்து மல்லிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மனதளவில் வந்து நம்ம மல்லிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பும் வந்து கேட்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து அக்காவுக்கு வந்து மல்லியை வந்து பிடிக்க மாட்டுது, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அக்காவோட மொபைலுக்கு வந்து மல்லியோட ஃபோட்டோ எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து அவருக்குள்ளே வந்து எழுதுங்க. இதுக்கான பதில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை எப்படி வந்து மூடி மறைச்சிட போகிறா அந்த ராஜேஸ்வரி. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா மல்லியை மன்னிச்சிருன்னு நம்ம விஜய் வந்து சொன்னதும், அன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அதை வந்து கேட்டு இருந்தீங்களேன்னா இன்றைக்கி நீங்கள் மன்னிப்பு என்கிட்ட வந்து கேட்குற சொல்லுங்கள். இல்லை, நான் தப்பே பண்ணியிருந்தாலே வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து எப்போவுமே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. உனக்கு வந்து பெருந்தன்மையான மனசு மல்லி, அதனால தான் நீ வந்து இப்படி சொல்கிற. ஆனால் நீ வந்து வேலைக்கு போகிறதானே வந்து போ மல்லி, நான் வந்து தடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, என்னால் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. என்ன மல்லி சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா என்ன பதில் வந்து சொல்ல போகிறாங்க, இந்த ராஜேஸ்வரியை வந்து கேள்வி கேட்க போகிறாங்களா, இல்லை நம்முடைய மல்லிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதோடு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து விட்டுற போகிறாரா. அடுத்து எல்லாம் நடக்க போகிற சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து திட்டியிருக்காரு தவிர ஒரு நாள் வந்து பாசமாக வந்து பேசுனதில்லைன்னு சொல்ல முடியாது, பேசியிருக்காரு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரியாக முகத்திரை என்னன்றதை வந்து நம்முடைய மல்லி வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல பிடிச்சுங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.